அன்பே சிவம், சிவனடியாரின் 4வது பகுதி. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, எனக்கு 2வது குழந்த பிறந்ததும் அந்தரங்க இதில் ஈடுபாடு இல்லாத ஒரு மாதிரி அனீசியாக இருந்தது எனக்கு. அது ஏற்கனவே எனக்கு பிடிக்காது அந்த விஷயமே. இது சுத்தமாக 2வது பையன் பிறந்ததும் அந்த அந்தரங்க விஷயமே எனக்கு பற்ற எடுத்ததாக ஆயிடுச்சு. ஒரு விருப்பம் இல்லாத தனமாக ஆயிடுது. அதனால் அவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் என் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டது. இவங்கள வச்சுக்கிறியா, அவங்கள வச்சுக்கிறியா, பக்கத்தில் வச்சுக்கிறியா, அந்த மாதிரி அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன. நான் அந்த மாதிரி நிலையில இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போதை நிறைய போட்டுட்டு அடிக்கிறது, போயிட்டு இவனை பார்க்குறியா அவனை பார்க்குறியான்னு அதோடு ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்புறம் பக்கத்துலேயே ஏற்கனவே சண்டையாக இருக்கும். பாகம் பிரச்சனை சண்டையாக இருந்துருந்தது. அந்த சண்டை இந்த சண்டை அப்புறமேட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், செமையாக என்னை அடிச்சிட்டாரு. பிடிச்சி தள்ளி விட்டார். எவன் கூட போகிற அப்படின்லாம் தள்ளி விட்டார். அதுவே ஒரு வருஷ காலமாக எனக்கு பிரச்சனை தான். என் பையன் பிறந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியல. அவருக்கும் இப்போ இது இல்லை, எனக்கும் அந்த ஈடுபாடு. சண்டைன்னு ஒரு வருஷ காலமாக ஆயிடுது. அப்புறம் 6வது வருஷம் என் பையனுக்கு 3 வயசு ஆக போகுது, என் பொண்ணுக்கு 4 வயசு. அதுக்கப்புறமேட்டு இப்படியே போயின்னு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணால், அந்த சரஸ்ன்ற பொண்ணுக்கு குழந்த மாசமாக இருந்தது. அது என் பையன் பிறந்ததுமே அந்த பொண்ணு மாசமாக இருந்தது. அப்போது அந்த பொண்ணுக்கு நான் போகணுன்னு நல்லா விருப்பப்பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு வந்ததில்லை. அதனால் அதுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. நம்ம போய் உதவி பண்ணணும், நம்மளுக்கு அது உதவி செஞ்சுட்டு போகிறதுக்கு போனேன். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, 2 குழந்தைய நடுவீட்டில் போட்டுட்டு கற்பூரம் ஏற்றி நீ எவனையும் வச்சிடல சொல்லிவிட்டு நீ தாண்டி போ அப்படின்னாரு. நானும் நன்றி கடன், ஏன்னா நன்றி கடனை மறக்கக்கூடாது. அதுவும் தாய் இல்லாத பொண்ணு, நானும் தாய் இல்லாத பொண்ணு. அதனால் நன்றி மறக்கக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் நான் நன்றி மறக்கக்கூடாதுன்னு அந்த குழந்தை 2 குழந்தைய சாமியாண்ட போட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சத்தியம் போட்டு போடி வெளியேன்னு ஃபுல் போதையில் இருந்தார் அவர். சத்தியம் பண்ணிவிட்டு எவனையும் வச்சிடலன்ட்டு சொல்லிவிட்டு சத்தியம் பண்ணிவிட்டு போ வெளியே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி குழந்தைங்கள போட்டு சத்தியம் பண்ணிவிட்டு சத்தியம்னா நான் யாரையும் வச்சிடலன்ட்டு சத்தியம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு பிரசவ வலிக்கு நான் போயிட்டேன். ஏன்னா நன்றி கடனை எனக்கு செலுத்தலாம். ஏன்னா அதுக்கும் தாய் இல்லையே அப்படின்ட்டு நம்ம போயிட்டோம். யாரும் இல்லைன்னு நான் எனக்கு உயிரை காப்பாற்றுச்சுன்ட்டு போயிட்டேன். அது ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நாங்கள் வீட்டுக்குள்ளே படுத்துன்னு இருக்கிறோம். படுத்துன்னு இருந்து ஃபுல் போதை. அவர் எப்போவுமே வந்தார்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு தான் வருவார். வீட்டை சுற்றி பார்த்துட்டு எவனா இருக்கிறானான்னு பார்த்துட்டு நாங்கள் பாட்டுன்னு சிவசிவானி அப்பயும் எங்கள் அப்பனை பிடிக்குன்னு சொல்லுவேன். நான் அப்படியே உள்ளே பத்துன்னு இருப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணார், உள்ளே பத்துன்னு இருக்கிறோம். கூப்பிட்டு பலார் நைட்டு ஜாமத்தில் அடிக்கிறாரு. எதுக்கு அடிக்கிறாரு, ஏன் அடிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாரியே நான் தவறு செய்யலை, ஆனால் என்னை அடிக்கிறாரு. எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியல. சரின்னு நான் அதையே வாங்கிக்கினேன். அப்புறமேட்டு இப்படியே காலகட்டம் நடந்தது. இப்படியே நடந்துன்னும்போது ஒரு நாள் ரொம்ப சின்சியராக சண்டை ரத்த காயம் ரணகாயம் ஆக்கிட்டார் என்னை. அப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எங்கள் அண்ணன் எல்லாம் தெரிஞ்சுன்னா அது பயத்தில் இதுவாகிட்டாரா என்னான்னு தெரில. போயிட்டு அப்போ அதில் சேர்த்து வச்ச நகை, திரும்ப சேர்த்து வச்ச நகையெல்லாம் அழிச்சிட்டாரு. அப்புறமேட்டு என்ன பண்ணார், எங்கள் அத்தை எல்லாம் இது பண்ண ரத்த காயம் ரணகாயமாகிட்டு போலீஸு ஊர் எல்லாம் பார்த்துச்சுன்னு நான் வெளியவே வரமாட்டேன். வெளியே வர்றதே தவறான செயல்னு நினைப்பேன். உள்ளேனும் அப்புறமேட்டு இது ரத்த காயம் என்னாலே தாங்கக்கூடிய சத்தம் இல்லைன்னு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தவனும் அவருக்கு இன்னும் பயம் வந்துடுச்சா என்னான்னு தெரில. அது நான் அவரை விடணும்னு அப்போ கூட நினைக்கல. ஏன்னா நானே தாய் இல்லாத வாழ்ந்த பொண்ணு.
அந்த குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் 2 பேரும் இருந்து வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசையை கூட ஒரு நேரத்தில் நான் காசு பணம் கேட்கல, நிம்மதி தான் கேட்டேன். ஏன்னா நானே துன்பத்திலேருந்து வந்துக்கிறேன். அந்த துன்பம் வந்து இங்கேயும் வந்து துன்பம் வந்து அது என்னை படைச்ச இதுவான்னா எனக்கு தெரியாது. அது மாதிரி தான் திடீர்னு வந்து அவரே போதையை போட்டுட்டு வந்துட்டு அவரே சூசைட் பண்ணிட்டார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ண முடியும்? நான் வெளி உலகம் போகாத பொண்ணு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம வாழ்ந்ததான் ஆகணும் கட்டாயம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வந்து சூசைட் பண்ணிக்கினாரு. அப்போ நான் எல்லா நிலைமையில இருந்திருப்பேன் நீங்களே சொல்லுவோம். 2 குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வெளி உலகம் போகாத பொண்ணு, 18 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்போ வந்து இறந்துட்டாரு. சரின்னு எங்கள் அப்பா அண்ணன் தம்பியெல்லாம் வந்துட்டாங்க. வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா சொன்னார், தங்கச்சி வெளி உலகம் போகாத பொண்ணு, வேலைக்கு போகாது, ஆளுக்கு 200 ரூபா கொடுங்க, 1000 ரூபாய் வச்சு இன்னும் கொடுத்துடும் பண்ணிக்கோன்ட்டு சொன்னார். அதுக்கு எங்கள் அண்ணன் தம்பிங்க சொன்னாங்கன்னா, எப்பவுமே எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க நிறைகாட்சிட்டாங்க. நிறைகாட்சிட்டு போயிடிக்கும். அதோடு வந்து போனாங்களே, அவள் தான் எங்கள் அண்ணன் தம்பிக்கு வரவே இல்லை. அன்னைக்கு பார்த்தேன், அவள் தான் அதோடு வரல. அந்த காரியம் அன்னைக்கு பார்த்தேன் அண்ணன் தம்பியில். அதோட எங்கள் அப்பா கூட இருந்தார். ஒரு 3 மாதம் இருந்தார் கூட. வந்து போய் நின்றார் எங்கள் அப்பா. இவர் இறந்தது எவ்வளோ வலியாக இருக்கும் எனக்கு. இவரை நம்பி சோறு இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும்ன மாதிரி இவரை நம்பி வந்தேன் நான். அங்கே தான் சித்திகாரிக்கிட்ட அனுப்பிச்சேன், இங்கேனா நல்லா இருப்பேன்னு வந்தேன். இங்கேயே இவர் வந்து என்னை இப்படி நிறையா பதினியாக விட்டு போயிடுவாருன்னு என்ன நினைக்கல. சரிண்ணே. அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து இது போட்டு வச்சுருந்தார், இன்சூரன்ஸ். அது வந்து 30,000 ரூபா வந்தது. அதுக்கு தான் எங்கள் அப்பா காத்திருந்தாரா என்னன்னு தெரியாது. அப்புறம் காரியம் நடந்தது. அது இன்சூரன்ஸ் எழுதின்னு போனாங்க. அது அப்போ வரல. அதுக்கப்புறமேட்டு காரியம் நடத்துனாங்க. காரியம் நடத்திட்டு எங்கள் மூத்தார் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, காரியம் சாவெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பிடிக்கும் அந்த காரியத்துக்கு வந்து மளிகை சாமான்லாம் வாங்கினாங்க. மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து எங்கள் மூத்தாரோட ஓரவத்தி இருந்தாங்க. அதான் தங்கச்சி, அவங்க மூத்தவரோட தங்கச்சி தான் கட்டின்னு இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. எல்லாம் மளிகை சாமானையும் அங்கே போட்டுட்டு எரியிற கட்டையை கூட அமைச்சு தூக்கி அங்கே போட்டுட்டு போனாங்க. அப்போல்லாம் நான் எவ்வளோ வலியை அனுபவிச்சிருப்பேன் பார்த்துக்கும். என் அண்ணன் தம்பிக்கு இப்படி போயிட்டாங்க. எங்கள் மூத்தாருங்க எல்லாம் சொன்னோம், மளிகை சாமான்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு எரியிற கட்டையை கூட அமைச்சு பக்கத்தில் போட்டாங்க. இந்த 2 குழந்தைய வச்சுக்கின்னு இந்த பொண்ணு எவ்வளோ லோல் படும் அப்படின்னு யாரும் நினைக்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். அப்புறமேட்டு என்னாச்சு, எல்லாம் அவள் தான் நெருகதியாக விட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் நாத்தனார் பொண்ணு தான் எனக்கு சாப்பாடு வந்து 3 மாதம் வரைக்கும். எங்கள் நாத்தனார் பொண்ணு தான் வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு போடுது. அந்த 3 மாதம் எங்கேயோ கோயிலுக்கு போவாங்க. அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தை தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு போடுது. யாரும் எழுத்துள்ளது 10 வயசு பொண்ணு அந்த மாதிரி பண்ணாங்க. சரி, அதோடு எனக்கு இதுவாகிடுச்சு. அப்புறம் 3 மாதம் கழிச்சு இந்த காசு வந்தது. வந்த உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், அந்த காசை நான் எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைங்க பேரில் பேங்க்கில் போட்டேன். ஆனால் அப்பா என்ன பண்ணார், ஏமா இந்த காசை வந்து வட்டி கூட்டு குழந்தைங்கள படிக்க வைமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டார். காசு வாங்கிட்டு போயிட்டு அப்பா அதோட வந்து வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல, வரவே இல்லை அப்பா. அப்பாவும் என்ன துரோகம் பண்ணார். அப்பா கொடுப்பாரு காசுன்ட்டு நான் நினச்சி அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அப்பா என்ன பண்ணார், காசு வாங்கிட்டு போயிட்டு வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. அப்படியே அவரு வேலையை பார்த்துட்டார்.
அப்புறம் நான் எப்படி வாழ்கிறது உலகத்தில் தெரியல. அப்புறமேட்டு எதிரில் வந்து மிஷினுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மிஷினுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கு வந்து மிஷினுக்கு வந்து கால் பெடல் மிஷின் கற்றுக்கணும். அந்த 3 மாதம் போயிட்டு அப்பா கம்பெனின்னு ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். நான் 3 மாதத்துலேயே போயிட்டு இருந்தேன் வேலைக்கு. குழந்தைங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு. அப்போ தான் வந்து இறக்கிறதுக்கு நான் போனேன். இறக்கிறதுக்கு போகும்போது தான் ஐயா என்னை கையை பிடிச்சாரு. நீ சாக வேண்டியதில்லை. அந்த 3 மாதத்துல தான் எங்கள் அப்பாவும் காசை வாங்கிட்டு போயிட்டு அதோட வரவே இல்லையா. எங்கள் அண்ணன் தம்பியும் வரல, யாருமே வரலன்ட்டு என்ன சாவத்துக்கு போனது. அப்போ தான் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து எங்கள் அப்பா அப்போ தான் கை கொடுத்தாரு என்ன. அப்போ தான் எங்கள் அப்பா என்னை இட்டுக்கிட்டாரு. அதுலேருந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா தான் என்னை வழி நடத்தின்னு இருக்கிறாரு. அப்புறமேட்டு அப்பா கம்பெனிக்கு தன்னம்பிக்கையாக வேலைக்கு போனேன். நான் தான் கஷ்டப்பட்டோம். நம்ம ஒரு பொண்ணு பெற்று வச்சுக்கிறோம். அப்போ வந்து அப்பா கிட்ட மன உறுதியாக ஒரு வாக்கு விட்டேன். பிள்ளைங்களுக்கோசம் நான் வாழ்ந்துடுறேன். நான் வந்து எதுவும் பற்றெடுத்த ஒரு ஜீவனாக மாறி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு காப்பாளியாக இருக்கிறேன்னு அன்றைக்கி வாக்கு கொடுத்து நான் குழந்தைங்களுக்கு வந்து காப்பாளியாக இருந்து நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். இது வரைக்கும் பற்றற்ற ஜீவனா. இதுதான் வந்து இறைவனோட இது. இன்னிலேருந்து இது வரைக்கும் பற்றற்ற ஜீவனா, எதையுமே அனுபவிக்காத ஒரு ஜீவனா நான் வாழ்ந்துங்கிறேன். அப்புறம் அப்பா கம்பெனிக்குன்னு ஒரு டைலருக்கு இதுக்கு போனேன். அங்கே அன்னிலேருந்து இன்னும் துன்பங்கள் எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில். ஆனால் இன்பங்களும் இருக்குது. இன்பங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருந்ததோ அதோட துன்பங்கள் தான். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இன்பத்தையும் அனுபவித்தேன், துன்பத்தையும் அனுபவித்தேன். ஆனால் அவர் போனது எனக்கு ரொம்ப வலி. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். ஆனால் அவர் குடி பிடிக்காது, தவறு செஞ்சால் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அன்பே சிவம். சித்தராலையும் போவோம், இறைவனாலையும் போவோம். உலகுக்கு நன்மை செய்வோம். 5வது பகுதியாக எப்படி வேலைக்கு போய் நான் எப்படி கஷ்டப்பட்டேன்றதை நான் சொல்கிறேன். அன்பே சிவம். நல்லது செய்வோம். நலமுடன்.